தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் கர்த்தருடைய நாளாகி இந்த பரிசுத்த நாளில் அவருடைய சன்னிதானத்தில் வந்து நாம் ஆண்டவராகிய தேவனை கர்த்தருடைய நாளில் நான் மகிமைப்படுத்தி ஆதி பரிசுத்தவான் சொன்னது போல கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஒரு காலத்தில் ஆவி இல்லாத கூட்டங்களில் கர்த்தரை ஆராதித்தோம். நாமும் ஆவியா பரிசுத்தா இல்லாமலே இருந்தோம். இந்த நாட்களிலேயோ நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தாவினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தேவன் இந்த நாளில் நமக்கு கிருபை கூர்ந்தபடியினால் ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட உடனே வார்த்தைகளை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் யார் என்பதை உலகுக்கு காண்பிப்பது எப்படி? உலகத்துக்கு தேவனை ஆராதிக்கிறவர்களும் அதாவது இவர்தான் தேவனா என்று மக்கள் அறியக்கூடாத அளவுக்கு இந்த காலம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஏனால் ஆராதிப்பது இயேசுவை, ஜீவிப்பது உலகத்துக்குள்ளே. உலகத்துக்காக ஜீவிக்கிற மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஆராதனையும் உலகத்துக்கு ஒப்ப அப்படி போய்கொண்டே இருக்கிறது என்று நாம் அறிவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். புதிய சில மக்களாகிய நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு மகிமை. அதாவது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அல்லது ஒரு ஆட்டம் பழகிறோம், ஏதோ செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், பற்பல காரியங்கள் மக்களோடு ஈடுபாட இருக்கின்றோம். ஆனால் நம்மளை அநேகர் பார்க்கின்றார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவானா என்று அறிய இருக்கிறார்கள். ஆனால் நெருங்கி பழகும்போது சிலரிடத்தில் அறிந்து கொள்கிறார்கள், சிலரிடத்தில் அறிய முடியவில்லை. என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம், மற்ற நாட்களில் வேறு இடம், வேறு ஜீவியம், வேறு கவலை, வேறு பாரம் முழுவதும் அப்படியே போகின்றது. இப்படி இருக்கிறபடினால் இங்கே ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது சூனேம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு இந்த தேவனுடைய மனிதன் தேவ ஊழியமாக பிரசங்கிக்க போயிருந்தார் என்று நாம் காணுகிற ஒரு பெயர் எலிசா. எலிசா. தேவனுக்கு மகிமை. அந்த ஆலயத்தில் இவர் பிரசங்கிக்கும் போது அங்கே ஒரு கரம் பொருந்திய பக்தியுள்ள ஒரு பெண் இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அவர்கள் கரம் பொருந்தியவர்கள், உலக பிரகாரமாகவும் கரம் பெற்றவர்கள், ஜீவியத்திலும் ரொம்ப மேன்மைக்குரிய அம்மா என்று அவர்களை பற்றி நான் அறிய முடிகிறது. தேவனுக்கு மகிமை. அதாவது அந்த மனிதனை அவர் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை மட்டுமல்ல, அவருடைய எல்லா காரியங்களும் கொஞ்சம் அறிந்து கொண்டு ஆராதனை முடிந்தவுடனே கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் கேட்டார். எல்லாரும் அழைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது ஒரு தேவனுடைய மனிதன் என்று அறிந்து கூப்பிட்டார்கள். எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணுற எல்லாரும் தேவ மனிதர்களும் அல்ல, பிரசுத்தவான்களும் அல்ல என்று நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. அப்படியே அவரும் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்லவா, கூப்பிடுகிறது யார் என்று அவருக்கும் தெரியும். ஆனபடினால் அங்கே சாப்பிட சென்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போய் என்று. அதுக்குரிய வசதி படைத்தவங்க அவங்க. ஆனப்படினால் ஏற்கனவே இப்போ அந்த பழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு ஊரில் கொஞ்சம் வேணும், அங்கே யாராவது கோயிலுக்கு பிரசங்க யார் வந்தால் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அம்மா கூப்பிட்டார்கள். இவர் அப்படியே பழக்கமாக அந்த ஏரியாவுக்கு வரும்போதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு போவார். இப்படி இருக்கும்போது அவர்கள் உச்சிலிருந்து உள்ளகால் வரைக்கும் அவர்கள் சோதித்தார்கள். நம்மையும், அதாவது நான் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு இடத்துல பழகிறோம் என்றால் நம்மை நன்றாக சோதிப்பார்கள், நமக்கு தெரியாது. ஊழியக்காரர் என்று சொல்லுகின்றார்களே, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அப்படித்தானா? நமக்கு தெரியாது, சோதிப்பார்கள். எல்லாவற்றிலும் சோதிப்பார்கள். சோதித்து விட்டு ஒரு நாள் இப்படி சொன்னார்கள். இப்போ நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். அவள் தன் புருஷனை நோக்கி, இப்போ அவர் வழக்கமாக அங்கே போய் வந்திருக்கிறார். ஆனபடினால அவர்கள் நன்றாக செக்அப் பண்ணிட்டாங்க.
அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், இங்க வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்படி காண்கிறாங்க? தேவனுடைய மனுஷன் கண்டுட்டாங்க, இவ்வளவு நாள் அவரை சேவை பண்ணியிருக்காங்க, அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருந்தார். அப்படி லேசியாக பெண்கள் வீட்டில் யாரையும் அப்படி நம்பிட மாட்டாங்க, நம்புறவங்க இருக்கலாம் எங்கேயாவது. ஆனால் நம்மளவர்கள் இதை நாம் அறிய வேண்டும். அதாவது நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற பரிசுத்தவான், அது தேவனுடைய மனிதன், ஒரு பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். அவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். தேவனுக்கு மகிமை. அவர் நம்மளோடு நாம் அதாவது தங்கிறது அன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு கொடுக்கறது அல்ல, நாம் சாப்பிடுகிற பாத்திரத்தில் அவருக்கு சாப்பாடு. அவ்வளவுக்கு அவர்கள் அந்த பரிசுத்தத்துக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பரிசுத்தத்துக்கு இல்லைன்னா என்ன பிரசவம் பண்ணுற அழகா பிரசவம் பண்ணுற காட்டு போய் மாதிரி இப்படி சொல்ல. அதான் சொல்லுவாங்க, சிலர் மேடலைக்கு போது தேவ தூதனை மாதிரி இருக்கிறான், உலகத்துக்கு கீழே வந்துட்டா உலக மனுஷனோட பேய் மாதிரி ஜீவிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ தான் தெருவுக்கு ஒரு பைபிள் காலேஜ் வந்துட்டு அழகா பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. அழகா அவன் கேட்கிறவங்களுக்கு பிரசங்கம் அப்படியே இருக்கும் இனிமையாக. எதுக்கு பிரசங்கம் பண்ண? ஜீவிப்பதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இப்போ ஜீவிக்கணும், சாட்சியாய் ஜீவிக்கணும். அதுதான் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு அதுதான், அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தேவை. அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் இருந்த காலத்தில் அவருக்கு என்ன கவலை தெரியுமா? அதாவது நம்ம அநேக வாத்தியார்கள் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் இல்லை, தகப்பன் இல்லையே, தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இல்லையே. வாத்தியார் என்ன செய்வார்? வாத்தியார் வருவார், கரெக்டாக டைமுக்கு வருவார், அவர் சீட்டில் உட்காருவார், படித்து கொடுப்பார், டைம் வந்தோடனே கூட்டிகிட்டு போயிடுவார். மறுநாள் தான். தகப்பன் அப்படி அல்ல, தகப்பனுக்கு இரவும் பகலும் பொறுப்பு உண்டு. அவருக்கு இரவும் பகலும் பிள்ளைகள் மேல் பொறுப்பு உண்டு. கடைசி பொறுப்பு உண்டு. தேவனுக்கு மகிமை. தகப்பன் பரிசுத்தவான்கள் தேவை. இன்றைக்கு வாத்தியார் நிறையா, வாத்தியாருக்கு தானே வாத்தியாராக இருக்கு, எல்லாம் கற்றுக் கொடு, ஹிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குறாங்க. கேட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். படித்தவங்க எல்லாம் தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்போ தேவை. நம்ம வீட்டுக்கு வந்து போகிற தேவனுடைய மனுஷன், நம்முடைய ஆலயத்தில் வந்து பிரசவிக்கிற மனிதன், தேவ மனிதன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அவர் நாம் சாப்பிடுகிற பாத்திரத்தில், நாம் தங்குகிற அறையில், நாம் தங்குகிற படுக்கையில் அவர் அனுமதிக்க வேண்டாம். அவருக்கு செப்பரேட்டாக ஒரு இடம் கொடுக்கணும் என்று அவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட பெயர் எடுக்கும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இவர்கள் ஆராதிக்கிற தேவரே ஜீவனுள்ள தேவர் என்று சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிரயோஜனமே இல்லை. அதுதானே சொல்லிக்கிட்டாலே ரட்சிக்கப்படாதவெல்லாம் சொல்றாங்க எல்லாம் கல்லர்களாக இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சத்தியத்தை நான் பேசும்போது முதிர்வயந்த தேவ மனிதர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே வார்த்தை அதுதான். என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொல்லுகிற உபதேசம் சரியே, வேதத்தில் இருக்கிறதை மறுக்க முடியாது. இன்றைக்கு பாவ அறிக்கை யாரிடத்தில் சொல்வது? நாங்கள் இத்தனை பேர் இந்த வயசுக்குள்ள பார்த்திருக்கிறோம், அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுதான் நம்ம கேட்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரசவிக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை பேசுகிறபடியால் அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தவான். இந்த இதை நீங்கள் பின்னால் படித்திருப்பீங்க, படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் தன்னுடைய அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால்,
அந்த சூரேமியாளுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்று கேட்டு சொல்லு. ராஜாக்களிடத்திலாவது அதிகாரிகள் அவர்களுக்கு அந்த காலத்தில் நாட்டு ஆளுகின்ற ராஜாக்களிடத்திலாம் பழக்கம் இருந்தது. அவர்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்திருக்குது. ஆனால் அப்படின்னா நான் ஏதாவது சொல்லணுமா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டு சொல். அந்த அம்மா கூட்டி கொண்டு வந்தாச்சு. அங்கே அவருக்கு பக்கத்தில் தான் நிற்காங்க. அவர் பேசும்போது யாரை பார்த்து பேசினார்? கேயாசி. அந்த அம்மாவை பார்த்து பேசல. நன்றாக கவனிங்க. அந்த அம்மா அங்கதான் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசவில்லை, கேயாசியை பார்த்து பேசுறாங்க. வாசிங்களா கொஞ்சம் கூட கீழே வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, அவள் அவனுக்கு அந்த பரிசுத்தவானுக்கு முன்னாடி நிற்காங்க. கூட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு ஏதாவது தேவைங்க சந்தேகம் கேட்கணும், விசாரிக்கணும். அவள் கேயாசியை பார்த்து சொல்லுங்க, இதோ இப்படிப்பட்ட சகலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அரசாங்க அதிகாரிகளிடத்தில் நான் ஏதாவது உனக்காக பரிந்து பேசணுமா, உனக்கு ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குதா என்று யாரை பார்த்து கேட்டார்? கேஸ். அவளை பார்த்து பேசல. இது அப்படிலாம் என்ன நினைப்பீங்க? ஒரு மனிதன் பூரணமாவதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் பேசும்போது சபைக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தேவனுக்கு மகிமை. அப்படி நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை, பெற்றுக்கொண்ட ஜீவியத்தை பாதுகாத்து பூரணப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? அவர் பரிசுத்தவான் என்று எப்படி பெயர் பெற்றார் என்கிறதை நாம் தெரிந்திருக்கிறேன். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு விட்டு அவருடைய முன்னால்தான் நிற்கிறாங்க. அவர் கேயாசை பார்த்து பேசுறார். உனக்கு நான் ஏதாவது ராஜாவிடத்திலாவது இடத்துல கேட்க வேண்டி இருக்குதா, ஏதாவது உதவி? அப்போ அப்படி ஒரு குறையும் இல்லை. அப்போ அவங்க செக்அப் பண்ண ஒரு சரியான பரிசுத்தவான் தேவனுடைய மனிதன். அதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டாச்சுன்னா எப்படியெல்லாம் பல காட்டுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் அப்படினால் அன்பானவர்களை, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தர் என்று வழங்கப்பட வேண்டும். ஒரு ஆள்கிட்ட பேசுவோர் வீட்டுக்கு போகும்போது, அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர்கள் நம்மை கணிக்கணும், இவர் தேவனுடைய மனிதன் மட்டுமல்ல, பரிசுத்தவான். ஆனபடியால் அவள் அதை நிர்ணயித்து இவர் பரிசுத்தவான் என்று தன்னுடைய கணவனிடத்தில் சொல்ல, நம்பிக்கைக்குரிய மனிதன் என்று சொன்னார்கள். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இந்த சாட்சியா இருக்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லா இடத்திலும் நற்சாட்சிகளாக இருக்கணும். அதான் இயேசு நாம் மகிழப்படும். அதனால் புதிய சபைக்கு போறான சபை இப்படித்தான் இருக்கும் பொழுது என்று சொல்லும் நிலைமை வந்துவிடும். அப்படினால் ரொம்ப கவனமாக வெளியிருந்து வர்ற செய்தி, அதாவது எங்கள் பக்கத்து வீட்டில் அல்ல எங்களுடைய வேலைக்கு வர்ற அவங்க ரொம்ப ஒரு பரிசுத்தமான சகோதரன், ஒரு பரிசுத்தமான சகோதரி என்று நமக்கு செய்தி காதுக்கு வரணும். தேவனுக்கு மகிமை. அப்படி சொல்லணும், அப்படி நாம் ஜீவிக்கணும். அதான் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது. இந்த சுனமியால் தன்னுடைய கணவனிடத்தில் சாட்சி பகிர்ந்தால் நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிறவரை குறித்து சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய மனிதனை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அவர் ஆலயத்தில் பிரசங்கிக்கிற தேவ மனிதன் மட்டும் அல்ல, அவர் பரிசுத்தவான். நீங்க எப்படி எப்படி வழியா நடக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கடவுளுக்கும் தெரியும். உங்களுடைய மனதினுடைய எண்ணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். சில காரியம் இந்த காரியம் பேசுவது பெண்டிங்கிலே வச்சுட்டு வேற 2-3 நாளா அதுக்கு என்ன காத்திருந்து வேற செய்திகளை கடைசி நேரத்தில் எனக்கு இந்த வார்த்தை தான் இன்று இங்கே சொல்லும்படியாக ஆயிற்று. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நாம் பழகுகிற, வசிக்கிற, வேலை பார்க்கிற அல்லது நாம் வருகிற ஐக்கியம் எல்லாத்திலும் பரிசுத்தம். இவன் நாங்களே சொல்ற பாருங்க, நம்ம மத்தியில் சில பரிசுத்தவாட்டிகள் இருந்தாங்க, போயிட்டாங்க. எரி பரிசுத்தவாட்டிகளும் பரிசுத்தவான்களும் எழும்படும். இதுதான் நம்முடைய நோக்கம். அவர்களா வாயில் தப்பான வேற ஒன்றும் வராது.
யாருக்கு எடுத்தும் சொல்ல மாட்டாங்க. வாயிலிருந்து என்ன வடியுமா? பாலும் தேனும் தான் வடியும். தெளிதேன் வேத வாக்கியம், கலங்கம் இல்லாத ஞானப்பால். இதுதான் வாயை திறந்தால் வார்த்தை தான் வெளியே வருவே ஒழிய மற்றபடி ஒன்றும் வராது. அங்கே அந்த அம்மா அவர் வேலைக்கு போயிடுவார். அந்த அம்மா தானே ரொம்ப வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, கடைசியில் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணுமாம்மா என்று நேரடியாக பார்த்து பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி பேசவில்லை. நீங்கள் வீட்டில் போய் அதை கொஞ்சம் கூட படிங்க, இன்னும் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அந்த கேயாசியை பார்த்து பேசினார் பேசினார் பேசினார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன குறை என்று கேயாசி தான் சொன்னால், இப்படி அவளுக்கு ஒரு குறை இருக்கிறது. அந்த குறைக்காக ஜெபம் பண்ணினார். நிறைவாயிற்று. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அறிகிற காரியம் என்னென்றால், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய புத்திரருமாக இருக்கிறோம். இது ஒரு பேர். அடுத்த பேர் வாங்க வேண்டும். பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்ற பெயர் வாங்கணும். ஆமா, தேவனுக்கு மகிமை. அதுதான் இன்றைக்கு தேவை. சபையை தேடி மக்கள் வரணுமா? உங்க கூட நான் வரட்டுமா? நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா என்று சொல்லுகிற துணி எப்போ வரும் என்றால் இப்போதான் வரும், இல்லாவிட்டால் வராது. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சொன்னார்கள், அது எவ்வளவு பெரிய சாட்சி. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இந்த இது வராது. அவர் சன்மார்க்கனாக ஒருவேளை இருக்கலாம், பரிசுத்தவான் என்று பரிசுத்தாய் பெறாத ஒருவனும் சொல்ல இயலாது. ஆக முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொன்னது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே அதாவது நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எனக்கு சாட்சி. பசங்க, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் உலகத்தில் சாத்தான் கொண்டு வருகிற தீமைகளை மேற்கொள்வதற்கான பலனை பெற்று எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர்களுக்குள் இருக்கிறது தூய ஆவியானவர், இவர்களுக்கு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பது வெளிப்படணும். பரிசுத்தாய் பெற்றிருந்தும் அப்படி இல்லை என்றால் கவலைப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அதாவது மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லணும். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். அந்த சூனமியால் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகிற அல்லது தனக்கு தன்னுடைய சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவரை பற்றி அவர் சொல்லுகிறது என்ன என்றால், அவர் பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். அப்படினால் அவர் இந்த நிலையில் வைக்காமல் அவர் செப்பரேட் பண்ணி வந்தால், அவருக்கு இன்னொரு அறையை கட்டி அதில் வேண்டிய மேஜர் டேபிள் லைட் குத்து விளக்கெல்லாம் வைத்து எல்லா வசதியும் செய்து கொடுத்து அங்கே வருவாங்க. அப்படினால் அவரை பரிசுத்தவான் என்று காணுகின்றேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைந்து. இப்ப எதை நாம் பார்க்க கூடாது, சிந்திக்க கூடாது, போய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல்படக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம். அது திரும்ப செய்யறோம் அல்லவா? பலன் இல்லை. நம்மள பலன் இல்லாவிட்டால் சாத்தான் தள்ளி விட்டு தெரிய விழுந்து கிடக்கு, அப்புறம் அறிக்கை செய்யறது, அப்புறம் விழுந்து கிடக்கிற, அப்புறம் அறிக்கை செய்யறது இல்லை. அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டால் அவன் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சியாயிருப்பான். அவர்தான் கடவுள், அவர்தான் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரால் தான் அது கூடும் என்று வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே காண்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்க்கின்றவர்கள் கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லணும்.
அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய மேன்மை பற்றி. அதை நாங்கள் அறிகிறோம். தேவனுக்கு சாட்சி பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று உடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு பரிசுத்தாவி தந்திருக்கிறார். சும்மா அப்படி இருந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அது வர வர இறங்கிக்கிட்டு கோயிலில் இருந்தால் சிலர் தரையில் அடிச்சுட்டு இருப்பாங்க, பிள்ளை வச்சுருந்தா பிள்ளை மேலே தட்டிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னத்தையாக வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கையடித்து ஓசையாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லையே. ஏன்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த நிலை அல்ல. இன்றைக்கு வெளியே சொல்லுகிறது மாதிரி இப்படியே தான் இருப்போம். ஆண்டவர் வரும்போது பரிசுத்தமாய் கொண்டு போயிடுவார். கிடையாது. தேவனுக்கு மகிமை அப்படி கிடையாது. ஆண்டவர் வருகிறதற்கு முன்னால் சபையை அவர் கற்புள்ள கனியாக மாற்றி விடுவார். அவருடைய வருகை வரும்போது சபைக்குள்ளே அப்படிப்பட்ட ஸ்டேஜ் உடையவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் என்பதை நான் இன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி நீங்கள் இதை சரியாக ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் உங்களை வேகம் ஆயத்தப்படுத்துவீர்கள். ஏனோக்கு போன்ற பரிசுத்தவான்கள் பூமியில் வாழும்போதே சாட்சி சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறதா? பெற்றார்கள். அவர்கள் சாட்சி பிறரால் சாட்சி பெற்றார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தி சாட்சி பெற்றார்கள். திடீர்னு அவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார், காணவர் கர்த்தர் எடுத்துட்டார். மக்களுக்கு தெரியும். இங்கே வாழும்போதே தெரியும். உலகத்தில் வாழும்போது உலகத்தில் தான் வாழ்வோம், உலகத்தினுடைய பிடிப்பில்லாமல் இருப்போம். நமக்கு அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களே, எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனபடியினால் எப்படி அருமையாக வேறு எந்த இதிகாசத்திலேயோ இதிலேயோ எந்த இதிலேயுமே அவரை பார்க்க முடியாது. அதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் எல்லாம் அது கேடலும் கேடுகட்டவர்களாக இருக்கிறது நாம் அறிவோம் சரித்திரத்தை படிக்கும் போது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் பாவம் என்று உங்களை யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவரை அப்படி சொல்லாமல் மக்கள் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் சாட்சிகளாக இருக்கணும். கர்த்தர் போகும்போது சொல்லிட்டு போயிட்டார், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. இப்போ சரீரத்தில் இல்லை, இப்பொழுது சரீரத்தில் இல்லை. ஆனபடியினால் அதாவது நீங்கள் உங்களை பார்த்து இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் பரிசுத்தமான கடவுள், அவர்தான் வல்லமை உள்ளவர், ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்ல வேண்டுமாறு அன்னவர்களே இந்த வார்த்தையை கவனியுங்கள். பரிசுத்த ஆவி வரும்போது பலன் உண்டாகும். எதற்கு? இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை செய்யாமல் விலகி நம்மை காத்துக்கொள்வதற்கு அந்த பலன். பரிசுத்தாய் இல்லாத போது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடியாது. பரிசுத்தாய் வந்துவிட்டால் அந்த உன்னத பலன் வந்து அப்புறம் அவர்கள் சாட்சி. சமாரியாவில் உலகம் முழுவது எல்லாரும் சாட்சி இருப்பார்கள், இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படினால் நாம் சாட்சிகள். அந்த சூனமியால் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகிற தேவ மனிதனை குறித்து சொன்ன சாட்சி 100% உண்மை அல்லவா? அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது அவர் இறந்து போன பிறகும் அவருடைய எலும்பில் இணைந்து இந்த பரிசுத்தம் இருந்தது. சத்து போன பிறகும் அந்த பரிசுத்தம் எலும்பில் இருந்தது. அவர் ஒரு குகைக்குள்ளே வைத்திருந்தது. ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அடுத்த தேசத்தில் தண்டு வலித்து படைகளெல்லாம் வர்றதை கண்டு இந்த பிரேதத்தை அந்த எல்சாத்திற்கு சேர்ந்த குகைகளை எரிந்து விட்டு ஓடிவிட்டார்கள். என்னெல்லாம் எழுதியிருக்கு, நீங்கள் பைபிள் படிக்கிற ஆட்கள் தானே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடி அந்த பரிசுத்தமான எலும்பிலிருந்து விழுந்தவுடனே இந்த பாடி உயிரடைந்தது, எழும்பிட்டு, உயிரோடு எழும்பிட்டு. கவனியுங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உலகத்தில் வாழும் போது அவரின் நிழல் யார் மேல பட்டு சோமாயிருவான். அப்படி இருந்தாங்க. போக முடியல, மேலே எடுக்கிற அங்கவஸ்திரத்தை நேரில் எடுத்து போட்டு கொடுத்து விடுவார்கள். இதை கொண்டு மேலே போடுங்க, சோமாகி விடுவார்கள். இதெல்லாம் விதத்தில் பாருங்கள். சொத்து போன பிறகும் அந்த பரிசுத்தம்,
அந்த சூறாவியால் சொன்னா பாருங்க, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். கரெக்டா பார்த்தீங்களா? நல்ல சுத்தம் உள்ள பெண்கள், பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டவர்கள். நம்மோடு பேசுகிறது யார்? நம்முடைய வீட்டுக்கு வருகிறது யார்? எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும் அறிவு அவர்களுக்கு இருக்கும். தேவனுக்கு மகிமை. அதாவது எல்லாரையும் நம்பிவிட மாட்டார்கள். இவ்வளவு ஒரு கரம் பெற்ற ஒரு ஸ்திரீ என்று நாம் காணுகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் படிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகின்றது. ஒரு மனிதன் தூய்மையாக, ஒரு மனிதன் நேர்மையாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் உலகத்தில் அவர் நடப்பானால் அதற்கு என்ன பெயர் சொல்லியிருக்கிறது? அதற்கு பெயர் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறது. இருளுக்குள்ளே மனிதர்களெல்லாம் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. இந்த மனிதர்களுக்கு வெளிச்சத்தை கண்டுவிட்டால் என்ன மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன கிரியை? நற்கிரியை. துர்க்கிரியை இருட்டென்றும் நற்கிரியை வெளிச்சம் என்றும் சொல்லியிருக்கிறார். அநேகர் நம்மை அணுகுவதற்கும் நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு நம்மோடு கூட பலர் சேர்ந்து வரும்படியாகவும் என்ன செய்யணும்? நம்முடைய நற்கிரியாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும். அவள் முன்னால பிரகாசிக்கும். தேவனுக்கு மகிமை. இது நம்மிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. இப்போ நம்முடைய சபை ஆரம்பித்த புதுசில் வள்ளியூருக்கு தூரத்தில் அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இந்த பகங்கள் இருந்தெல்லாம் வருவார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த பக்கத்தில் இருந்து ஒருவர் வருவார். அருப்புக்கோட்டை மக்கள். அவர் ஒரு சாக்கு பேக்கில் சின்ன பேக் இருக்குல்ல, அதுக்குள்ளே அடியில் பைபிளை வைத்து மேலே அவருக்கு தங்க வேண்டி இருக்காங்க ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸை அதுக்கு மேலே வைத்துட்டு பஸ்ஸில் வருவார். வரும்போது ஒரு நாள் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டிருக்கிறார். அவர் பார்த்து, தம்பி நீங்கள் கிறிஸ்துவரா என்று கேட்டேன். அவர் பார்த்துட்டு எதை வச்சு சொல்கிறீங்க? ஜப்பா போட்டிருக்கேன்னா இல்லை, பைபிளை வச்சுருக்கேன்னா அது அடியில் இருக்குது தெரியாது, மேலே வச்சிருக்கிறது சாக்கு பேக்கு, மேலே 2 துணி மட்டும் வச்சிருக்கிறேன், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சீங்க? உடைய முகத்தை பார்த்தால் எனக்கு தெரிகிறது. உடைய முகத்தை பார்த்தால் நீ ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் என்று எனக்கு பார்த்தோடனே தெரிகின்றது என்று அவர் சொன்னாராம். அவர் சொன்னார், ஒரு பெரிய கன்வென்ஷனில் தொடப்படாதவர்கள் எல்லாம் நம்முடைய வெளிச்சத்தின் பின்னாலே நம்முடைய நற்கிரிகளின் மூலமாக இயேசுவை கண்டுகொள்வார்கள். அதான் சாட்சி. அந்த சாட்சி உடையவர்களாக நாம் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அந்தியோகியா பட்டணத்தில் இயேசுவின் சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் அங்கே தங்கி இருந்த வெளியே போகிறதும் வரதெல்லாம் அந்தியோகியோட மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நட உடைகள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், பார்வைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செக் பண்ணினார்கள். இங்கிருந்தோ ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அவர் பார்வையில் வித்தியாசமாக இருக்காங்களே என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பேர் விட்டாங்க? கிறிஸ்து அவர்களில். அவர்கள் கிறிஸ்துவை பார்த்து விட்டு அவரை பார்த்தால் கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் என்ற சாட்சி. அங்கே திருப்பிரசங்கம் ஒன்றும் பண்ணல, வேற ஒன்றும் சொல்லல, வேற ஒன்றும். அவங்க வராங்க போறாங்க, இந்த ரூமில் தங்குறாங்க, கத்தோலிக்க ஒழித்து போறாங்க வர்றாங்க. இதுதான் அங்கே கிறிஸ்தவர். முதல் கிறிஸ்தவர் என்கிற பெயர் அங்கேதான் உருவாயிற்று பைபிள். அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை பார்த்தும் சொல்றாங்க. பலரை பற்றி சொல்றதை நாங்கள் காதில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், எங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சபைக்கு வர்ற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, உண்மையான ஒரு ஆத்மா.
அவர் சொன்னார். அல்லேலூயா. உண்மையான ஒரு ஆத்துமா என்று சொன்னார். நம்மளை பற்றி சொல்லணும். அவங்களா அங்கீகாராங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இவர்தான் கடவுள், இவர்தான் தேவன். எத்தனையோ தேவர்கள் என்றவர்கள் எழும்பியிருக்கலாம். அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். கல்லறை இன்னும் மூடிதான் இருக்கிறது. இயேசு சுவாமியுடைய கல்லறை இன்னும் திறந்து இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து கியூவில் நின்று உயிர்த்தெழுந்த கல்லறை வந்து பார்க்கிறதுக்கு கியூவில் நிற்கிறார். நாங்கள் ஒரு நாள் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். சாட்சிகள். இன்றைக்கு இயேசு கடவுள் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் ஒருவர் முன்னுக்கு வர முடியாது. ஆனால் அவரே இருக்கும்போது கேட்டார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அன்றும் சொல்ல மாட்டார்கள், இன்னும் சொல்ல மாட்டார்கள், என்றும் சொல்ல மாட்டார்கள். அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லணும். நம்முடைய போதகர்களை பார்த்து சொல்லணும். தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தவான்கள், அவர் பரிசுத்தவான் என்று சொல்லும்படியாக நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் நடக்கும்போது ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். நம்மிடத்தில் ஜாதிகளும் ராஜாக்களும் ஜனங்களும் எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க. வாகனத்தில் கூட வரமாட்டாங்க. அவ்வளோ பயபக்தியாக வருவாங்க. இன்றைக்கு அப்படி இல்லாத இடங்களில் எத்தனை மலையேறி மக்கள் இறங்குகிறார்கள். கடவுளை அறிய வேண்டும் என்று நமது மூலம் அறியட்டும். நமது சாட்சியின் மூலமாக அவரை அறியட்டும். நம்முடைய சாட்சியின் மூலமாக அறிய. ஏசாயா 60 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும், வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நற்கிரியாகிய வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்பொழுது அந்த வெளிச்சத்தை கண்டு அநேகர் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். மனிதரும் நற்கிரியாகிய வெளிச்சத்தை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, அந்த வெளிச்சத்தை சொல்லியிருக்கு. உன் வெளிச்சத்திடத்தில் ஜாதிகளும், உதிக்கிற ஒளியிடத்தில் ராஜாக்களும், பூமியின் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வாகனத்தை அங்கே விட்டுட்டு நடந்து வருவார்கள். அருமையானவர்களே, வெளிச்சம் நல்ல கிரியைகள். அந்த நல்ல கிரியை எலிசாவிடத்தில் இருக்கிறது. சூனமியால் கண்டாள். புருஷனுக்கும் சொல்லிக் கொடுத்தாள். நம்மை பற்றி நாம் சொல்வதற்கு அல்ல. இங்கே ஆரம்பித்த புதுசில் ஒரு எஸ்ஐ, ரிட்டையர்டான ஒரு எஸ்ஐ அடிக்கடி வருவார். இந்த பக்கத்தில் அப்போ கோலமெல்லாம் மேடமாக இருந்து ரிட்டையர்டானவர்களுக்கு கொஞ்சம் பூமியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்க வருவார். வந்து நம்முடைய கொஞ்சம் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது குளிர்பானமோ இதை சாப்பிட்டு போவார். அப்போ அவர் நம்முடைய கொள்கையை பற்றி கேட்டார். அப்போ ஆர்பனேஜும் இருந்தது. தேவனுக்கு மகிமை. இது ஏன், எதற்காக இந்த ஆர்பனேஜ்? மற்றவர்களைப் போல வேறு ஒரு ஆதாயத்திற்கு அல்ல. 13 பிள்ளைகள் வைத்திருக்கிறோம். 13 பிள்ளைகளுக்கும் நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த சின்ன உதவிகளை வைத்து அதை காப்பாற்றுகிறோம். +2 வரைக்கும் படிக்க வைப்போம். தேவனுக்கு மகிமை. 6ஆம் கிளாஸ் வரை எடுப்போம். எடுத்து அப்படி செய்வோம். அதுக்கு பிறகு அவர்கள் வேலை செய்து பிழைத்துக் கொள்வார். அநாத பிள்ளைகள், ஏழை பிள்ளை என்று சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி ஒரு பணியா, ரொம்ப சந்தோஷம். சொன்னதை விட்டு அவர் இங்கே ஒரு தடவை எல்லாம் கேட்டிருக்கிறார். இங்கே ஒரு இது இருக்குது, இந்த ஒரு சபை. இது எப்படி உங்களுக்கெல்லாம் எப்படி தோணும்? அருமையான சபை. அதாவது குடி தண்ணி அடித்தவர்கள், அதாவது அழுக்கு வெட்டிகளை கட்டி கொண்டு அலைந்தவர்களெல்லாம் இப்பொழுது ஒயிட்டு போட்டுக்கொண்டு பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு மனிதர்களாக போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். போகிற தீராத பிரச்சனைகள் என்று அவரே சொன்னார். நான் தியானித்தேன். கிறிஸ்தவங்கிட்ட மட்டுமல்ல, இந்த கேட்டையும் கேட்டேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் காண வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சாட்சி பெற வேண்டும்.
அல்லேலூயா. இந்த நற்கிரியாகி வெளிச்சத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். இதைத்தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்முடைய துர்க்கிரியைகள் எதுவும் நம்மிடத்துல வந்துவிடவே கூடாது. தேவநாமம் தூசிக்கும் காரியங்களை எதுவும் நம்மில தோன்றிவிடக் கூடாது. இதுல நாம் ரொம்ப கவனமாக இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்று நம்மிடத்தில் வேணும். இதை செய்யுங்கள். நாம் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறது உண்மையாக இருக்குமானால் அந்த பரிசுத்தாவினுடைய வெளிச்சத்தினிடத்தில் இப்படியெல்லாம் வருவார்கள். வியாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது நடக்க போகிற காரியம். அடுத்து இப்ப வந்திருக்கிற ஒரு காலத்தில் சில காரியங்கள் உதயமாய் கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று, இந்த வருடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்கும் காலம் ஆரம்பமாயிருக்கு என்று சொன்னார். அது சபைக்குள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல இதில் இருந்து அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை விடுவிக்க போகிறேன் என்று சொன்னார். அந்த வேலை ஆரம்பமாயிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இது நடக்கும். ஆனபடி நான் அன்பான பிள்ளைகளை, நாம் இதற்கு என்ன செய்யணும் என்றால், இந்த சூனமியால் எலிசாவை கண்டுகொண்டது போல நம்மையும் ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக நம்முடைய சாட்சி வலுவுள்ளதாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 9 வீட்டில் போய் கொஞ்சம் நல்லா படித்து பாருங்க. அப்போ அந்த இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். சூனமியால் முன்னால் நிற்கிறார், அவர் கேஎஸ்ஐ பார்த்து பேசுகிறார். அதனால தான் சபைக்கு ஒரு கட்டளை, ஆண்கள் பெண்களிடத்தில் பேசினால் 3 அடி தள்ளி நின்று பேசணும். முகத்தை மட்டும் பார்த்து பேசணும். நல்லா நான் சொல்கிறேன், சும்மா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஞான ஆலோசனை. அதே மாதிரி பெண்கள் ஆண்களை பார்த்து 3 அடி தள்ளி நின்று முகத்தை பார்த்து பேசணும். மாம்சத்தில் இருக்கிற நம்மை சத்துரு, அதாவது இந்த ஜீவியத்தினை வளர விடாமல் நம்மை தடுப்பதற்கு பல காரியங்களை செய்கிறது நாம் காணுகின்றோம். இதில் கவனமாக இருக்கணும். வீடுகளுக்கு போகும்போது பழகும்போது அங்கே எல்லா இடத்துலையும் இப்படி இருப்பவனால் நம்மை காண்கின்றவர்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆண்டவர் என்று யூதர்கள் மத்தியிலே பேசும்போது அவர் என்ன கேட்டார் பாருங்க. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை துச்சமாக அவரை எண்ணி ஒதுக்கினார்கள். அவர் என்ன கேட்டார்? என்னில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? அவர் தேவன். அந்த தேவன் தான் நம்ம எப்படி ஆக்க முடியும், நாம ஆகிட முடியாது. தேவனுக்கு மகிமை. அதான் சொன்னார், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும் போது என்று சொன்னார் அல்லவா. அந்த வார்த்தை பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு, அந்த பரிசுத்த தேவனால் தான் அதை செய்ய முடியும். அதை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படி இருக்கணும். இங்கே பாருங்க, இயேசுவாமி சொல்லுகிறார். யோவான் 8:46 வாசிக்கலாம். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனுக்கு மகிமை உண்டாவதா. என்ன சொல்லுகிறேனோ அதை நான் செய்கிறேன். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் என்னை ஏன் குற்றப்படுத்துகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். என்னிலே பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமா என்று. இன்றைக்கு மற்ற பிரசங்கமார்கள் சொல்லுகிறது மாதிரி, அதாவது பிரசங்கியாரை பார்க்காதே பிரசங்கத்தை பார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்டது அல்ல, அப்படிப்பட்டு வேதம் சொல்லவில்லை. பிரசங்கியார் எப்படி இருப்பார்? அவர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போன் கிடையாது. கர்த்தருடைய திருச்சபை, அதாவது அதற்குரிய தேவ மனிதர்களை நிலைநாட்டும். சரியா அல்லது சரியாகும், சரியா இல்லாவிட்டால் அது நீங்கி போகும். கர்த்தர் அதை செய்வார் காலத்தில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யோபினிடத்தில் அவருடைய 3 சகோதரர்களும் மாற்றி 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 அவரை குறை சொன்னார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்படியெல்லாம் செய்யும்போது இங்கே மனிதர்களிடத்தில் சொல்லி அதை நாம் திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாது, விளங்க வைக்கவும் முடியாது. ஆனால் யோபு என்ன சொல்லிட்டார் பாருங்க. யோபு 16ஆம் அதிகாரம்
19வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில். அப்படி நாம் சொல்லுகிறவர்களாக மாறணும். உலகத்தில் ஆண்டவரிடத்தில் நெருங்க 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 நமக்கு துன்பங்களும் பாடுகளும் நெருங்கும். ஆனால் நம்மை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி எப்படி இருக்கணும்? வேதத்தில் இருக்கிற பிரகாரம் இருக்கணும். அவர்கள்தான் அந்த வாக்கியத்தை அந்த வசனத்தை எதிர்பார்த்து சொல்ல முடியும், மற்றபடி சொல்ல முடியாது. பைபிளில் எழுதியிருக்கு பாருங்க, அருமையா. அதுதான் சத்தியம். அதை விட்டுவிட்டு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பது நம்ம ஏமாற்றிக் கொள்கிற ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிக்கலாம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார். யோபுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், யோபுக்கு ஏற்பட்ட பாடுகள், அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள், இது சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய சாபம் இது. கர்த்தர் அவரை கைவிட்டுவிட்டார், கடவுளுக்கு பிரியமில்லாத ஏதோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறார் என்றுதான் பொதுவாக மனித ஞானத்தில் சொல்ல முடியும். அவர்கள் தேவாவியை பெற்றவர்கள் அல்ல, அவர்களுக்கு அது விளங்கவில்லை. இந்த யோபுக்கு ஏன் இது இப்படி ஆனது என்று அவர்களுக்கு புரியவும் இல்லை. அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் அப்படினால இவர் ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்திருக்கிறார். 10 பிள்ளைகளை சுத்து போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே சரீரம் அழுகி போச்சு, இவ்வளவு கேவலமாக. அதற்கு காரணம் என்ன என்று அவரை உருட்டி உருட்டி பேசுகிறாரு. அவர் ஒரு பெரிய நீதிமான், ஒரு நீதிமான். ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகின்றார், அவனை போல பூமியில் ஒருவன் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு நீதிமான், அது அவருக்கும் தெரியும். ஆனபடினால் அவர் சொன்னார், அதாவது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார், என்னுடைய சாட்சி அங்கே இருக்கிறது. இதுல கவனமா நாம் இருக்கணும். பைபிள்ல எழுதி தந்திருக்கிறதுக்கு மாறாக நாம் நடந்து கொண்டு இந்த சாட்சியை நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பைபிள் தான் நமக்கு, அதான் உரைகள். யோபு சொல்லிவிட்டார், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை குற்றப்படுத்தினாலும் சரி, என்னோட சாட்சி அங்கே இருக்கு. அப்படினால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அருமையானவர்களே, நம்முடைய சாட்சி அப்படி இருக்கணும். நான் குற்றம் செய்து கொண்டு ஆண்டவரிடத்தில் பாஸ்டிங் இருக்க போகிறேன், அது ஒன்றும் நடக்காது. குற்றத்தை முதலாவது சரி பண்ணுங்கள். நம்முடைய தேவன் நீதிபரர், அவர் நீதிதான் வழங்குவார், அதுக்கு மாற ஒன்றும் செய்ய மாட்டார். யோபு சொன்னார், என்னுடைய சாட்சி அங்கே இருக்கிறது பரலோகத்தில், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லணும் நாம் எல்லாரும். அதுக்கு அருமையான ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த சத்தியத்தை கர்த்தர் சரியாக கடைபிடித்து, இதை சரியாக கடைபிடித்து நாம் இந்த நிலையை அடைய பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட ஜெபம் என்ன செய்யுமா? கேட்கப்படும். நாம் ஜெபம் பண்ண போவதற்கு முந்தையே அதுக்கு பதில் வந்துடும். தானியேல் மிகவும் பாரமான ஒரு காரியத்தினால தேவஜனங்கள் விடுவிக்க இத்தனை ஆண்டுகள் இருக்கிறதா என்ற செய்தி அறிந்ததும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து போனார். ஆண்டவர் அவர் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது தூதன் காபிரியல் செய்தி கொண்டு வந்தார், நீ கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ரொம்ப இடந்து மன்றாட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் மனதை செலுத்த ஆரம்பித்த உடனே பதில். நீதிமான்களுக்கு கட்டுற காது எப்படி இருக்குது? திறந்தேதான், அடைக்காது. தாய் பிள்ளை வீட்டுக்கு வருதுன்னா ராத்திரி 12 மணி ஆயிட்டாலும் பஸ் லேட்டு போல வரல, இந்த கதவு திறந்து வச்சுட்டு வாசலை நிற்பா தாய். நான் சில தாய்கள்லாம் பார்த்துருக்கிறேன். வருகிறது வரைக்கும் அந்த தாய் வாசல் நின்று எதிர்ப்பார். அதை விட மேலாக நமது ஆண்டவர் நீதிமானுடைய கூப்பிடுகிற செவிகள் திறந்தே இருக்கிற 24 மணி நேரமும். அதுல இவ்வளவு வித்தியாசம் இதுதான். உலகத்தாருக்கு ஏற்படுகிற சோதனை நீதிமானுக்கும் வரும். ஆனால் என்ன,
அவன் கடவுள்கிட்ட நீதிமான் வேண்டிட்டான உடனே பதில் கிடைக்கும், அவனுக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. மறுபடினால் நாமும் இந்த பெயர் எடுப்பதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். தானியேல் புத்தகத்தை கூட வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். மிகவும் பிரியமானவன் என்ற பெயர் மட்டுமல்ல, மிகவும் மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்ன வேண்டிக் கொள்ளல, வேண்டிக் கொள்ள தொடங்குகிறார். ஜெபம் பண்ணணும், கடவுளுக்கு கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு ஜெபம் பண்ணணும் என்று ஜெபம் பண்ண தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்படி நான் செய்வேன், ஜெபத்தை கேட்டுட்டேன். ஆனபடினால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும்? தானியேலை போல இருக்கணும். தேவனுக்கு மகிமை. அவர் ராஜாவே, உமக்கு நான் நீதிகேடு ஒன்றும் செய்யவில்லை, தேவனுக்கும் எந்த துரோகம் பண்ணவில்லை, ஆனபடினால் செஞ்ச என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். அப்படி செய்யணும் எல்லாம், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணுமே. அப்படி இருந்து கொண்டு நாம் ஜெபம் பண்ணினால் உடனே பதில். அப்படினால் நாமும் இந்த எலிசா தீர்க்கதரிசியை போல, அந்த சூரமையால் சொன்ன சாட்சியை போல உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் நாம் இந்த உலகத்தோடு பிரியும் முன்னமே, இவர் ஒரு தேவனுடைய மனிதன், இந்த அம்மா ஒரு தேவனுடைய, இவர் ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன், இவ்வளோ அநியாயங்களை சகித்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். நாம் சென்று போன பிறகல்ல, முன்னமே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தையே சாட்சி பெற்றார். அந்த சாட்சியுடையவர்களாக நாம் இருப்போம். சாமுவேலுடைய பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார்கள் என்பதை அறிந்து சாமுவேல் ஜனங்களை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டார், என்னை குறித்து சாட்சி கொடுங்கள், உயிரோடு இருக்கும்போதே என்னை குறித்து சொல்லுங்கன்னு சொல்றார். நான் போன பிறகு நீங்கள் சொல்றதல்ல, இப்போ நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுங்க. நான் உங்கள் காலங்களில் இந்த ஊழியத்தில் இருந்த காலத்தில் நான் உங்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கிட்டேன், உங்களுடைய காரியங்கள் எதையாவது நான் அனாவசியமாய் வஞ்சித்து எடுத்துக்கொண்டேனா, ஏமாற்றி எடுத்துக்கொண்டேனா, அதை வைத்து நான் ஏதாவது சேர்த்து வைத்திருக்கிறேனா, ஏதாவது உண்டா, அந்த சாட்சி இப்போ சொல்லுங்க அப்படி என்று அவர் கேட்டார். வாசங்கி வந்தவனை கூட வாசங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், என்னை குறித்து இப்போ சாட்சி கொடுங்க. நான் பூமியில் இருக்கும்போது என்னை குறித்து சாட்சி கொடுங்க. யாருடைய எருதையாவது எடுத்தேனா, யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், எருதையாவது கழுதையாவது எடுத்தேனா, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்காவது முகதாட்சியம் பண்ணி அநியாயமாய் நான் செய்து நடந்து கொண்டேனா, யாருக்கு இடுக்கண் செய்தேன், செய்தேனா, யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன். அப்படி இந்த ஊழியத்தில் பல மக்களுக்குள்ள பிணக்கு இருக்கும். அதுபடினால கொஞ்சம் வசதி உள்ளவர்களுக்கு ஒன்று, வசதி இல்லாதவர்களுக்கு ஒன்று, அல்லது கன்சாடையாக காசுகளை பெற்றுக்கொண்டு அப்படி அது ஓரஞ்சாஞ்சனா சொல்லுங்க. அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதை சொல்லுங்க. இப்போ என்னுடைய நோக்கம் வேறு. ஆனப்படினால் என்னுடைய அந்த தேவ சமூகத்துக்கு போகிற ஏனோக்கு போல போகிற அதுக்கு இளைஞர் வந்துடக்கூடாது. ஆனப்படினால் நான் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஈடு செலுத்த ரெடி என்று அவர் சொன்னார். சாட்சி சாட்சி நான் இன்றைக்கு அதான் பார்க்கிறோம். ஆனப்படினால் நம்மை குறித்து பிறர், சபை, மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். சாட்சி கொடுங்கள் என்றால் ஒன்றுமில்லை, இனிமேல் ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் என்னை அறிந்து கொள்வதற்காக உங்களிடத்தில் சொன்னேன். இதில் என்னுடைய குற்றம் வெளிப்படுமா என்று கண்டறிய சொன்னேன். இல்லை என்றால் விடுங்கள். அப்படினால் சாட்சியுடையவர்களாய் நாங்கள் பொல்லாத உலகத்தில் நாம் வாழுகின்றோம். பொல்லாத உலகத்தில் வாழுகின்றோம். ஆமென். ஆனபடினால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது தேவபலன். கடைசி காலத்தில் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு
பலனை மறுதலிக்கிற கூட்டத்தார் எழும்புவார்கள். எழும்புவார்கள், அவர்களை விட்டு வேறுபடு என்று எழுதியிருக்கிறார் தீமோத்தேயுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிறுவ எழுதும் போது அப்படி எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேஷம் தேவபக்தி தேவ மனிதனுக்குரிய வேஷம், பலன் இல்லை, ஜீவியம் இல்லை, ஆனபடினால அதுக்குள்ளே நீ இருக்காதே என்று சொல்லி ஆனபடினால் நாம் இந்த உன்னதமான இடத்திற்கு கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறோம். சொல்லணும், இவங்களா உங்க சபைக்கு வர்றாங்களா பெரிய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லும் பெயரை வாங்கி கொள்ளுங்கள், வாங்கி கொடுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தேவன் என்பதற்கு, நான் போகிற சபை தேவனுடைய சபை என்பதற்கு, எங்களை நடத்துகிறவர்கள் தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.